நம்ம பண்ணுற ரெசிபி செம்ம ஃபேமஸ் பெங்காலி டெசர்ட் மிஸ்டேக். இந்த வீட்டிலே ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போதும். கடையில் வாங்குற மாதிரி க்ரீமி டெக்ஸ்டரும் ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணும். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புளிப்பில்லாத நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நீங்கள் அடியில் உள்ள வாட்டரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். வாட்டர் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். தயிர் மட்டும் நமக்கு கட்டியாக க்ரீமியாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மெத்தட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சுகரும் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா கட்டியான சிரப் கிடச்சிரும். இது எதுக்காக பண்ணுறோம்னா அதோட கலருக்காகவும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் தான் இந்த மெத்தட் பண்ணுறோம். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இந்த டைமில் மில்க் சேர்த்துக்கலாம். ஆனால் அது நமக்கு அடியில் கட்டி விழுந்த மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நமக்கு மில்கோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்தா கொதிச்சு வந்துடும். கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மில்க் பாதியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்ததை விட மில்க் நமக்கு பாதியாக நல்லா கட்டியாக க்ரீமியாக கிடைக்கும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தயிரை ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிட்டு பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நமக்கு ஃபில்டர் ஆகி கீழே வந்துட்டு கட்டியான தயிர் கிடச்சிருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் கிடைக்கும். பாருங்கள், தயிர் எவ்வளோ க்ரீமியாக நமக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கலாம். இதவே சாப்பிடணும் போல் இருக்கலாம். இதான் ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த டைம் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்ச பாலை 20 மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ப்ரௌன் சுகரில் உள்ள கல் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தயிர் நல்லா இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாலும் தயிரும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிரும். இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உர தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்கலாம். இதை 2 ஹவர்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வேணும்னு தோணும். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.